गौरी पुत्राय मंगां पासांगुसरक्षकाप्यवासने मलागणसप्यामि वंतां ज्ञानासत्यात्मन्ताय वंतां विक्किने कुइन वंतां बालियन्तां नागसर्वसन्वंसभ्य देवीमा अंबिकाय मंत्राण्यं सिद्धार्थिं गणपतिमा अलंकार पंचमगागत्पूर दीप निरंजनं दर्शयामि सुगतजरूपं वृद्धवर्णं त्रिनेत्रम् अभयवरदहस्तं दिव्यवासाङ्कुशाढ्यम् अमृतमय शरीरं तद्वैज्ञोपपविदं पशुवने सुधमीशं विघ्नराजं नमामि ॐ ग्लां ग्लं गणपतये नमः அனனம் சந்திர சமானவர்ணம் சுபதந்தபாசாங்குசலட்டுகானி கசகீர்தனானம் கமலாசனசம் விக்னேஸ்வரம் நமி சதா பிரஜன்னம். எல்லாம் வல்ல விக்னேஷ் பெருமான் திருவருள் முன்னிக்க எம்பெருமானுடைய முற்றத்திலே புட்டள பிள்ளையார் முன்பள்ளியானது அது எந்தொரு விசேட வைபவங்களை முன்னெடுக்கும் பொழுது எம்பெருமானிடத்திலே வந்து வழிபட்டு அவருடைய அருட்பிரகாசத்தை பெறுவது வழமை. இந்த வகையிலே 2025ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டியானது இன்றைய தினமேயாகும். விளையாட்டுப் போட்டிக்கு வந்திருக்கும் பிரதம விருந்தினருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் விழாவின் அமைப்பாளர்களுக்கும் முன்பள்ளியின் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் தாய் தந்தையருக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள் உரித்தாகுக. இன்றைய விழா சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்று அதனை சார்ந்த அனைவருக்கும் என்பவனுடைய திருவிழாஜம் கிடைக்க வேண்டும். சேமஸ்தரிய வீரிய விஜய ஆயூர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் காமியார்த்த பலபுருஷார்த்த சித்தியர்த்தம் பூர்வபூர்வ ஜென்ம ஐக ஜென்ம பாபதோஷ வரியார்நார்த்த சித்தியர்த்தம் தேக கடகாத்திர ஆரோக்கிய திட்டம் வித்யாவி விருதி சித்தியர்த்தம் லட்சுமி கடாட்சிய திட்டம் மங்கள வார்த்த சித்தியர்த்தம் தீர்க்க ஆயுள் விருது சித்தியர்த்தம் உத்தியோக லாப விருத்தி சித்தியர்த்தம் சமஸ்தமங்கள வார்த்த சித்தியர்த்தம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது நெல்லாசிலை நெல் வாழ்த்துக்களை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த மாடி அந்த பிள்ளை அப்படி கட்டிடுங்க. அந்த மாடி Welcome to our sports function. Welcome to our sports function.
மகிழ்ச்சியோடு விருந்தினர்களை தொடர்ந்து சுப்பிரமணியம் பத்மராசா பொன்பள்ளி முகாமித்துவ குழு தலைவர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நாம் கதிர்காமநாதன் அவர்களை அடுத்த மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நாம் அன்போடு அழைத்திருப்பது திருமதி கூனா பவானி முன்பள்ளி ஆசிரியர். அடுத்த மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நாம் அன்போடு சிறார் அவர்கள். எங்களது இங்க பாருங்க மாடுக பார்த்துட்டு
இன்று முன்பள்ளியில் ராஜுலாவில் எட்டுத்தோழர்களை சமமாக வடித்து நடப்பாமென உறுதி கூறுகின்றோம். 2025 ஆண்டுக்குரிய இல்ல மெய்வல்லுநர் போட்டியினை இந்த 2025 ஆண்டுக்குரிய பிள்ளைகளுக்குரிய போட்டியினை சித்திவிநாயகரின் அருளால் ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்த்திக் ஹம்சி ஆகிய சிறர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பூக்கொண்டு ஓடுதல், அகரத், சுவித், அபிலேஷ், தித்திக் ஆகிய சிறர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக பெற்றோர்கள் சிறர்களை களத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கொள்ளப்படுகின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து பழம்பொருத்தல் கிரிசரன், மாதுரி, டரீனா, ஜெரோமி. கிரிசரன், மாதுரி, டரீனா, ஜெரோமி ஆகிய சிறர்கள் அடுத்து. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பழம்பொருட்களை தொடர்ந்து அடுத்து தாரா நடை, மகிழ்நி, கவிஞ்சா, தன்சிகா, தமின்சா ஆகிய சிறார்கள். அடுத்து தாரா நடை நடைபெற இருக்கின்றது. தயவுசெய்து பெற்றோர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஒதுக்கப்பட்ட இடங்கள் அமர்ந்து கொண்டு உற்சாகப்படுத்துங்கள், கைதட்டுங்கள். இடங்களில் இருக்க வேண்டாம், ஒதுக்கப்பட்ட இடங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். தாராளனை தொடர்ந்து இலக்கு பார்த்தறிதல், பொது சுமத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளை திருமதி கானா வாகேஸ்வரி, திருமதி மதுரா, திருமதி நகுலேஸ்வரி, திருமதி மாலினி, திருமதி இளவானதி, திருமதி கிருஷ்ணாந்தி, திருமதி நாகேஸ்வரி, திருமதி வசுத்திரா, திருமதி மரியமர, திருமதி செல்வகுமாரி, திருமதி வரிதா, திருமதி கஸ்தூ, திருமதி கோபிகா, திருமதி மனோரஞ்சார்கள் ஆகிய ஆசிரியர்கள் நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்க விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
கூட்டணி முன்பள்ளி விளையாட்டு விழா சரியாக 9 மணிக்கு ஆரம்பமாகி இது சிறப்பாக நேர முகாமைத்துவத்தோடு நடைபெற்றுக் கொண்டது சிறப்புக்குரியது. அடுத்து இலக்கு பார்த்து சிலர்கள் மிக சிறப்பாக தங்களது வேண்டிக் கொள்வோம். கொண்டிருக்கிறார் வேலுப்பிள்ளை கோவிந்தராசா கோட்டை கல்வி அதிகாரி கரவட்டியவர். இப்பொழுது போலீஸ் மக்கள் வைபவம் இடம்பெறுவார். அடுத்த நிகழ்வு இலக்கு பார்த்து கிறிஸ்டனை லக்ஷ்மி திசானி அஸ்மியா ஆகியோர்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது சமநிலை நடை. அதனைத் தொடர்ந்து சிரட்ட நடை. கிறிஸ்டரின் சரண்யா சாயித்ரா ஆகிய சிறார்கள் சிரட்ட நடைக்காக தயார் நிலையில். அதனைத் தொடர்ந்து வளையம் போடுதல் கரிசாதம் ஆர்த்திக் அருட்சன் தனிக்க சரியாதம் ஆர்த்திக் ஆருட்சன் தனிகை ஆகிய சிறர்கள் வளையம் போடுவதற்காக. அதைத் தொடர்ந்து போகிற மடக்குதல் அவிஷ்ணி தாரகை அக்ஷயா ஆகிய சிறார்கள். சிறர்கள் தங்களுக்குரிய நளினத்தோடும் மலபோடும் எவ்வளவு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அக்ஷயா
இப்பொழுது முக்கோணி அமைத்தல் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சோடி சேர்த்தல், அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்தல், அதனைத் தொடர்ந்து நிறமெடுத்தல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. நமது இன்றைய விளையாட்டு விழாவிலே ஆணைப்பாளராக திருமதி கயல்விழி அவர்கள் ஆணைப்பாளராக கடமையாற்ற திருமதி மூனா சுகுல் அவர்கள் தீர்ப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நிறமெடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பவித்சா, பவிச்சனா, இதிகா, கம்சிகா ஆகிய சிறார்கள் இப்பொழுது அலங்காரம் செய்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கவிசியா, கவிசனா, நிகிதா, கம்சிகா. அதனைத் தொடர்ந்து நிறமெடுத்தல் சரண், லட்சி, தனிகை மகிழ்னி, தன்சிகா, சாய்த்ரா. அடுத்த விளையாட்டு போட்டி போட்டிகள். சரியாக சரோன் திருமதி கானா வாய்ஸ்வரி, திருமதி வீணா கலிதா, திருமதி கானா, திருமதி சேனா கோபிகா, திருமதி சி மனோரஞ்சன் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எண் சட்டம் அடக்குதல், அதனைத் தொடர்ந்து யானை பொறுப்புதல், அதனைத் தொடர்ந்து நீர் நப்புதல். இன்னும் 3 விளையாட்டுகள் மாத்திரம். திருமதி ஆணைப்பாளராக கடமையாற்ற திருமதி மூனா சுகுல் அவர்கள் தீர்ப்பாளராக பூசியோடும் ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டு விழா இப்பொழுது விளையாட்டு முடிவு. சின்னஞ்சிறு பூ போன்ற கைகளால் பெண் சட்டங்களை அடக்குகின்ற சிறார்களது அளவோ அழகு. ஈன்ற பொழுதில் பெருதோக்கும் தன் மகனை சார்ந்தோவும் எனக்கு விட்டதாய். அற்புதமாக இந்த சிறார்கள் பெண் சட்டங்களை மெல்லிய திரைகளால் அடக்குகிறார்கள். ஒரு சிறுவை அடக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். நீர் நிரப்புதல், ஹரி யாதவ், அக்ஷயன்.
நீர் நிரப்புதல் தானா அக்ஷயன் மாதுரி டரைனா அக்ஷி. அதனைத் தொடர்ந்து கனிபாதம் அக்ஷயன் மகிழ்ச்சி தாரணை. உற்சாகமாக இருந்ததை நாங்கள் கண்டோம், மகிழ்ந்தோம். சிறார்கள் தங்களது விளையாட்டு திறனை அவர்கள் சின்னம் சிறார்கள் இந்த மண்ணில் பிறந்து 10 வயசு கூட ஆகாத 5 வயசுக்கு உட்பட்ட சிறார்கள் அருமையான விளையாட்டுகளை செய்தார்கள். தயவு செய்து நடுவர்களாக கடமைய அத்தனை ஆசிரியர்களையும் மைதானத்தின் நடுவே நிற்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். விளையாட்டு விழா நிகழ்ச்சிகள் அத்தனையும் தன்னுடைய சமூக அவருக்கு நன்றிகள். எங்கள் ஊர் அதை வேண்டியிருக்கிறது. இன்னும் பல பணிகள் செய்ய வேண்டும். வீதிகள் திரைகள் போடப்பட வேண்டும். உலக ரீதியாக சகோதரர்களில் இட்டவனம் இருக்கிறார். அவருக்கு நன்றிகள். ஆரம்பம் திருமதி சந்திரலதா, திருமதி சிவகோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடுவர்களுக்கான விளையாட்டு நடைபெற்றது. சிறப்பாக நடுவர்கள் கூட்டத்தை கோர்த்து மிக சிறப்பாக தங்களுடைய விளையாட்டை சிறப்பித்திருந்தார்கள். சிறார்கள் அதை பார்த்து மகிழ்ந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சான்றிதழ் வழங்கும் வைபவம் இடம்பெற இருக்கின்றது. சான்றிதழ் வழங்குகின்ற வைபவத்திற்கு சிலர்களை அழைக்கும் போது மிக விரைவாக சிறார்கள் சான்றிதழ் வழங்கப்படுகின்ற கேடயத்திற்கு அருகே வந்து நிற்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். அதுக்குரிய ஆயுதங்களை பெற்றோர்கள் செய்யுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். இப்பொழுது குற்றலை முன்பள்ளி விளையாட்டு விழா 2025 சான்றிதழ் வழங்கும் வைபவம் சென்னை ஆர்சி பெலினா இந்த விளையாட்டுக்கான மேற்பிரிவில் நிறுவனம் வைத்தல் நிகழ்ச்சியில் 1ஆம் இடத்தை பெற்றுள்ளார். 2ஆம் இடம் ராணா லக்ஷியா, 3ஆம் இடம் சானா தெரண்டியா. நிறுவனம் வைத்தல் விளையாட்டில் முதலிடம் பெற்ற ஆர்சி பெலினா, ராணா லக்ஷியா, 3ஆம் இடம் தெரண்டியா ஆகிய சிறர்களை மிக விரைவாக கேடயத்துக்கு முன் அந்த வெற்றி கேடயத்துக்கு முன் வந்து நிற்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். அக்ஷயன், சலோன், 3ஆம் இடம் கம்சிலா ஆகிய சிறர்களை மிக விரைவாக வெற்றி கிடைத்து நோக்கி அழைத்திருக்கின்றோம். மேற்பிரிவு அமர்வின் ஓட்டம் ஜோ ஜெரோமி, 2ஆம் இடம் அக்ஷயன்,
ரெடி புட்டளை முன்பள்ளி விளையாட்டு விழா 2025 கீழ்பிரிவு பூக்கொண்டு ஓடுதல். முதலாம் இடம் டி அகரன், இரண்டாம் இடம் சே அபிலேஷ், மூன்றாம் இடம் ஆகிய சிலர்களை மிக விரைவாக வெற்றி கிடைத்து நோக்கி அழைத்தேன். ரெடி பாதிங்க பாதிங்க ரெண்டு கையை நம்பிக்கிறோம் மற்ற கையை இரண்டாம் இடம் கிறிஸ்டன், புட்டளை முன்பள்ளி விளையாட்டு விழா 2025 மேற்பிரிவு இரண்டாம் இடம் ஜோ, மூன்றாம் இடம் கவிஞ்சா ஆகிய சிலர்களை வெற்றி கிடைத்து நோக்கி அழைத்தேன். இங்க பாருங்க தங்க ரெடி புட்டளை முன்பள்ளி விளையாட்டு விழா 2025 கீழ்பிரிவு பூக்கொண்டு ஓடுதல். முதலாம் இடம் டி அகரன், இரண்டாம் இடம் சே அபிலேஷ், மூன்றாம் ஆகிய சிலர்களை மிக விரைவாக வெற்றி கிடைத்து நோக்கி அழைத்தேன். ரெடி பாதிங்க பாதிங்க அந்த ரெண்டு மாதம் தான் வெளியே கூட பண்ணிட்டாங்க.
கரெக்டாக ரெண்டு கையை நம்பிக்கணும் மற்ற கையும் இரண்டாம் கிறிஸ்டன் புற்றலை பள்ளி விளையாட்டுள்ள 2025 மேற்பிரிவு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் கவிஞ்சா ஆகிய சிறார்களை வெற்றி கிடைத்து நோக்கிறது. இங்க பாருங்க தங்க மத்திய பிரிவு பொது சுமத்தல் முதலாம் இடம் ரோ தாரணா இரண்டாம் இடம் ஸ்ரீ கமிஷனா. இங்க பாருங்க விளையாட்டுல 2025 மத்திய பிரிவு பாரம்பரியத்தில் முதலாம் இடம் அஸ்மியா இரண்டாம் இடம் கிறிஸ்கரின் மூன்றாம் இடம் இங்க பாருங்க டியானி ஆகிய சிறப்பிலே மிக அன்பாக ரெடி புற்றலை விளையாட்டுல 2025 மேற்பிரிவு சமநிலை நடை முதலாம் இடம் தீனா அக்ஷயா இரண்டாம் இடம் தீனா கவிஷ்ணி மூன்றாம் இடம் லக்ஷயா ஆகிய சிறார்களை வெற்றிகளில் நோக்கி அன்பாக நிற்கின்றோம். இரண்டாம் இடம் கோவண்ணா சரண்யா மூன்றாம் இடம் சாய்த்ரா ஆகிய சிறார்களை மிக விரைவாக வெற்றிகளில் நோக்கி அழைத்திருக்கிறோம். Tangan jebat.
பள்ளி விளையாட்டுகள் 2025 மத்திய பிரிவு வளையம் போடல். முதலாம் இடம் டெனிஸ் ஆதம், இரண்டாம் இடம் கானா ஆருட்சன், மூன்றாம் இடம் ஆர்த்திக் ஆகிய சிறர்களை வெற்றி கிடைத்திருக்கிறது. பள்ளி விளையாட்டுகள் 2025 மேற்பிரிவு கோபுரம் அடுக்குதல். முதலாம் இடம் அக்ஷயா, இரண்டாம் இடம் தாரணை, மூன்றாம் இடம் பவிஷ்ணி ஆகிய சிறர்களை மிக விரைவாக வெற்றிகளுக்கு நோக்கி அழைத்திருக்கிறோம். இங்க பாருங்க லைட் விளையாட்டுகள் 2025 மத்திய பிரிவு கூம்பு பொறுக்குதல். முதலாம் இடம் கு பென்சிகா, இரண்டாம் இடம் நிகிதா, மூன்றாம் இடம் சரண்யா ஆகிய சிறர்களை மிக விரைவாக வெற்றி கிடைத்து நோக்கி அழைத்திருக்கிறோம். தித்தி ஆகிய சிறர்களை வெற்றிகளில் நோக்கி அன்போடு அழைத்திருக்கிறோம். जब कौन टडे हेलो ओमन्ना ना बाइक தம்பி ரெடியா புதுவை மும்பை விளையாட்டுகள் 2025 மேற்பிரிவு சோடி சேர்த்தல். முதலாம் இடம் ஆர்சி பெரினா, இரண்டாம் இடம் எலோமி, மூன்றாம் இடம் லக்ஷயா ஆகிய சிறப்பை அன்போடு கடிக்க கூடாது. சரி இந்த பார்க்கணும் தங்க 5 ரெடி இங்கே பார்க்கணும். இங்கே பார்க்கணும். முதலாம் இடம் கேன்சியா,
இரண்டாம் இடம் மகளிரி, மூன்றாம் இடம் அருட்சன் ஆகிய சிலர்களை அன்போடு நடத்திருக்கிறோம். இங்கே பார்க்கணும். Hello? Hello? Dengan dia உங்களுக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு அடிக்கிறேன். என்ன முடிச்சுட்டு அடிக்கிறேன். நான் நேற்று கேட்டு எடுக்க இல்லை. இப்போ நான் கொஞ்சத்தில் அடிச்சுட்டு கலத்துக்கு அடிக்கிறேன். மத்திய பிரிவு மீன்பிடித்தல் முதலாம் இடம் விசாலி, இரண்டாம் இடம் சரண்யா, மூன்றாம் இடம் அக்ஷய். ஆகிய சிலர்களை மிக விரைவாக வெற்றிகளை நோக்கி அடுத்து நிற்கின்றோம். இங்கே பாருங்க தங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. மோத்த மறைக்கக்கூடாது. இங்கே பாருங்க டே நான் அந்த பிரச்சனை பார்த்துருப்பீங்க மீடியாவில். இங்கே பாருங்க தங்க, இங்கே பாருங்க டே. பார்க்கணும் டே. இங்கே பாருங்க டே. தானா அக்ஷயன், இரண்டாம் இடம் தானா கரிஸ் ஆலம், மூன்றாம் இடம் தாரணா ஆகிய சிறர்களை மிக விரைவாக கூட அளித்திருக்கிறோம். இங்கே பார்க்கணும் தம்பி ஒழிக்காதுன்னு.
மறைக்கக்கூடாது மாட்டுக்கோன் இங்கே பாருங்கோ ரெடி தயவுசெய்து சிறார்கள் பெற்றோர்கள் சிறார்கள் ஊக்கப்படுத்துமாறு கேட்கப்படுகிறீர்கள். உங்கள் தந்தை எல்லாவற்றிலிருந்து உங்கள் எண்ணமாக இருக்க வேண்டும். வேலைக்கு ஊக்கப்படுத்துங்கள். அக்கா அப்படி பந்தய கையில் ஏந்த வேண்டும். தட்டி விடக்கூடாது. பந்தய கையில் சித்தி விநாயகரது பாதாரங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த விளையாட்டு விழாவுக்கு பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற கரவட்டி கோட்டக்கல்வி அதிகாரி வேலுப்பிள்ளை பொன்னேந்து ராசா ஐயா அவர்களே, மற்றும் இந்த முன்பள்ளியினுடைய ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, முகாமத்துவ குழு உறுப்பினர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நமது இந்த முன்பள்ளியின் 2025 ஆண்டிற்கான 2வது நிகழ்வாக இந்த விளையாட்டு விழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த விளையாட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒழுங்கமைத்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு மேலதிகமாக ஆசிரியர் ஒத்துழைப்புக்கு அப்பால் பெற்றோரது ஒத்துழைப்பு எமக்கு 100க்கு 100% கிடைத்தது என்றுதான் என்னை பொறுத்தவரையிலே நான் கூறுவேன். அதன் அடிப்படையிலே அவர்களது சிறப்பான செயல்பாடு தொடர்ந்த வருங்காலங்களிலும் தொடர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முன்பள்ளியானது உங்கள் அனைவருக்கும் தெரியும், வடமராட்சி வலயத்திலே பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு திறம்பட செயல்படுகின்ற ஒரு முன்பள்ளியாக இருந்து வருகின்றது. இந்த நிலை என்றும் நீடிக்க வேண்டும் என்பது எமது மாவட்ட குழுவினது விருப்பமாகும். இந்த முன்பள்ளியிலே முக்கியமாக நேர முகாமத்துவத்தை கடைப்பிடிப்பது கூட. நாங்கள் எந்த நிகழ்வென்றாலும் 9 மணி என்ன 9 மணிக்கே தொடங்குவோம். அதேபோல் நாளாந்தம் அந்த உரிய நேரத்துக்கே முன்பள்ளி ஆரம்பமாகிறது. நேர முகாமத்துவத்தை நிச்சயமாக நாங்கள் கடைப்பிடித்து வருவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதைவிட இந்த முன்பள்ளியை பொறுத்தவரையிலே முகாமத்துவ குழுவினராகிய நாம் எங்களது பணிகளை சிறப்பாக செய்து வருவதனால் ஆசிரியரும் தங்களது சேவைகளை திறம்பட செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு போதியளவான ஒரு கொடுப்பனவை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அதற்கு முக்கியமாக எனது போசகர் பரந்தாமன் புலவன் அவர்கள் தான் இதிலே முழுமூச்சாக ஈடுபட்டார். அவருக்கு பாராட்டுக்கள். மற்றும் இந்த முன்பள்ளியிலே படித்து கற்று பாடசாலைகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்களது ஆக்கப்பூர்வமான நிதி பங்களிப்பினை வழங்குவதனால் எமது முன்பள்ளி நிதி முகாமைத்துவத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற எமது உறவுகள் இங்கே வரும்போது அநேகமானோர் எம்மை சந்தித்து இதுவிடயமாக கலந்துரையாடி தங்களது ஒத்துழைப்பையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். எங்களோட புலோலி அபிவிருத்தி மன்றத்தின் லண்டன் கிளையின் தலைவர் குறிப்பிட்ட சில போன வருடம் வந்த பொழுது நானும் புலவனும் போய் கதைத்தோம் ஒரு சில விடயங்கள் தொடர்பாக.
அவர் சில ஐயங்களை எழுப்பினார். அந்த ஐயங்களை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நானும் புலவனும் விரும்பி கொண்டதன் வகையில் நான் சொன்னேன், அண்ணன் நாங்கள் சிலவட 2 பேரும் போனால் நாங்கள் ஏதாவது செட்டப் செய்ய வேண்டும் கூட நீங்கள் நெப்பீங்கள். நீங்கள் இப்போ 2 பேரும் இருக்கிறோம், எங்களோட கூட வாங்கோ. நீங்கள் கேட்ட ஐயங்களை நாங்கள் ஆதாரபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக கணக்கறிக்கைகள் மூலம் நாங்கள் தீர்த்து வைக்கின்றோம் என்று அவர் வந்தார். உடனடியாக டீச்சரை கொண்டு அந்த கணக்கறிக்கைகளை காட்டினோம். அவர் 100% திருப்தியுடன் சொன்னார், இனிமேல் லண்டன் கிளையில் எமக்கு யாரும் இது சம்பந்தமாக என்னிடம் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்காது, நான் அதுக்குரிய பதிலை தெரிவித்தேன் என்று சொல்லி இது நான் ஏன் சொல்லவானால், இந்த முன்பள்ளியில் கணக்கறிக்கை என்பது ஒரு விழா நடந்தால் 1 மாதத்துக்குள்ளே அந்த கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதே போல் வருடாந்த பொதுக்கூட்டங்கள், மாதாந்த கூட்டங்கள், பெற்றோருடான கலந்துரையாட எல்லாம் உரிய காலத்துக்கு நடைபெறுகிறது. அனைத்தும் திறந்த புத்தகம் போல் உள்ளது. நாங்கள் எதையுமே மறைப்பதற்கோ ஒழிப்பதற்கோ இல்லை. தெளிவாக கணக்கறிக்கையில் சகலதும் தெளிவாக இருக்குது. யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் அதுகளை கூட பார்க்குறதுக்கு நாங்கள் காட்டுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். மற்றது முக்கியமான ஒரு விடயம், இன்னொரு விடயம், சென்ற ஆண்டு இந்த விளையாட்டு விழாவை நடத்துவதற்கு நாம் பாரியளவு சிக்கல்களை எதிர்நோக்கி இருந்தோம். இந்த வருடம் இந்த சிக்கல் போன முறை வந்த மாதிரியான சிக்கல் இன்னொரு வரக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் நானும் புலவனும் அந்த முகாத்துக்குழு உறுப்பினர்களுமாக கலந்துரையாடி உரிய தரப்பினரோடு நாங்கள் அணுகி இந்த முறை விளையாட்டு விழாவுக்குரிய விளையாட்டு பழக்கிறதுக்கோ அல்லது விழாவுக்கோ இடங்களாக இருந்த சில விடயங்களை சுட்டி காட்டி அவைகளும் சம்மதித்து உடனடியாக அவைகளை திருப்பி தந்திருக்கிறோம் அல்ல அப்புறப்படுத்தி தந்திருக்கிறோம். அந்த ரீதியில் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றது உண்மையில் வடமராட்சி வலயத்தில் இந்த புத்தளை முன்பள்ளியானது சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு முன்பள்ளி என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெருமை எமது ஆசிரியர்களுக்கோ முகாத்துவ குழுவுக்கோ இல்லை. இந்த ஊருக்கு தான் பெருமை. தெளிவாக நான் சொல்லுகின்றேன், இந்த ஊருக்கு தான் பெருமை. அந்த ஊருக்கு கிடைக்கின்ற பெருமையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இத்துடன் நேரமும் போய்கொண்டிருக்கின்றது. எனவே நீண்ட நான் எனது தலைமையுரையை நீடிக்க விரும்பவில்லை. இத்துடன் எனது தலைமையுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கரவட்டி கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு வேலுப்பிள்ளை புவனேந்திரராஜா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்த புத்தளை மகாவித்தியாலய பாடசாலை சமூகத்தினர், அயல் பாடசாலை அதிபர்கள், அயல் பாடசாலை முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், பெரியோர்கள், பெற்றோர்கள், எமது மழலை செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய விளையாட்டு என்பது பாடசாலை விளையாட்டு போல் அல்லாது எங்களுக்கு தரப்படுகின்ற விளையாடுவோம் கற்போம் என்ற கைநூலில் முன்பள்ளி வகுப்பறையில் செய்யப்படுகின்ற அந்த செயற்பாடுகள் தான் விளையாட்டாக வெளியிலே செய்யப்படுகின்றது. அந்த எழுத்து பழக்குதல் என்று சொல்லி பெற்றோர் மிகவும் ஆதங்கத்தோடு இருக்கிறீர்கள். அந்த எழுத்து பழக்குதல் என்பது இந்த செயற்பாடுகள் எல்லாம் செய்து முடிந்த பின்னர் தான் அந்த எழுத்து செயற்பாட்டுக்கு போக வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி வெகு விரைவாக எழுத்து பழக்கலுக்குள் நாங்கள் செல்ல முடியாது. இன்னும் சில செயற்பாடுகள் வகுப்பறையில் செய்து அநேகமாக வருட நடுப்பகுதிக்கு பிறகுதான் எழுத்து பழக்கல் வேலை ஆரம்பிப்பது. அதே போன்று இன்னும் சில 1 மாதங்கள் கழித்து அந்த எழுத்து பழக்கல் வேலை எடுத்து செல்லுவோம். அடுத்ததாக எமது பெற்றோரின் ஒத்துழைப்பு, பிள்ளைகளின் ஒத்துழைப்பு எல்லாம் தான் இந்த விளையாட்டு விழாவோ முன்பள்ளியின் செயல்பாடுகளோ செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் முன்பள்ளிக்கு நிதியுதவி செய்கின்ற எமது சமூகத்தைச் சேர்ந்த உறவுகள், வெளிநாட்டு உறவுகள் அனைவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூற விரும்புகிறேன். அத்தோடு எமது முன்பள்ளி மிகவும் சிறப்பாக இயங்க வேண்டும். ஆலய சூழலில் இதே இடத்தில் அமைவதுதான் முன்பள்ளிக்கு சிறப்பு. ஆலயத்துக்கு முன்னால் முன்பள்ளி இருப்பதுதான் ஆலயத்துக்கு சிறப்பு. எனவே இந்த ஒரு இடம் தொடர்ந்து இங்கே முன்பள்ளி இயங்குவதற்கு எல்லோரும் ஒத்துழைத்து இந்த முன்பள்ளி சிறப்பாக இயங்குவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். மேலும் எமது முன்பள்ளி முகாமைத்துவ குழு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 1968ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முன்பள்ளி ஒவ்வொரு இடங்களிலும் சிறப்பாக இயங்கி வந்தும் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சிறிது காலம் இயங்க முடியாமல் மூடப்பட்ட நிலையில் ஒரு சில கிழமைகள் இருந்தது. அதன் பின்னர் பலரின் அழைப்பு ஏற்றி இந்த முன்பள்ளிக்கு வந்தபோது முன்பள்ளி மிகவும் கீழ்மட்டத்தில் இருந்தது.
அநேகமாக இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். 2008ஆம் ஆண்டு இருந்த முன்பள்ளியும் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு இருக்கிற முன்பள்ளிக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் சொல்லி என்னோடு கடந்த காலங்களில் பணிபுரிந்த திருமதி சசிகலா காண்டிமன், மயூரா, இப்போது குணரூபன் பவானி 3 பேரும் சிறப்பாக ஒத்துழைத்தமையால என்னாலையும் சிறப்பாக செய்ய முடிஞ்சது. அதோடு எங்களுடைய முகாமத்துவ குழு எங்களுடைய முன்பள்ளிக்கு ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்எல்சி அகிலன் என்பவர் தலைவராக கனகாலம் இருந்து மிகவும் சிறப்பாக செய்திருந்தார். அவரோடு அந்த கால பகுதியில் வந்த கிருபாகரன் என்பவரும் அந்த பிள்ளை வந்த பிறகு முன்பள்ளிக்கு நிறைய அர்ப்பணிப்பான வேலைகள் செய்துதான் எங்களுடைய முன்பள்ளி வளர்ந்து வந்தது. அதன் பிறகு கரணிதன் என்ற ஒருவர் முகாமைத்துவ குழு தலைவராக இருந்தார். அப்படி ஒவ்வொருவராகவும் இருந்து இது பின்னர் திரு பரந்தாமன் புலவன் என்பவர் வந்த பின்னர் தான் இந்த தொழில்துணை களத்தில் பதிகிற வேலையெல்லாம் செயற்பட்டு மேலும் சிறப்பாக நமது முன்பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த முன்பள்ளி இயங்குவதற்கு ஒத்துழைக்கின்ற அதுக்கு அனுசரணை வழங்குகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு இங்கே பிள்ளைகளை கொண்ட பெற்றோரும் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு விழா ஆகட்டும், ஏனைய செயற்பாடுகள், நாளாந்த செயற்பாடுகள் ஆகட்டும், மிகவும் சிறப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. பெற்றோராகட்டும், இன்றைக்கு விளையாட்டு விழாவை பார்த்திருக்க முடியும். இந்த பெற்றோர் விளையாட்டில் அனைத்து பெற்றோரும் கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு. இவ்வாறு எந்த ஒரு முன்பள்ளியிலும் காண கிடைப்பதில்லை. இன்றைக்கு வந்த ஆசிரியர்களே சொல்லிவிட்டு போனார்கள், உங்களுக்கு பெற்றோர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். அதைவிட்டு மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி இந்த பெற்றோர் ஒத்துழைப்பு தொடர்ந்து இவ்வாறு கிடைக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முறையில் செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சட்டத்துறையை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் எங்கே சட்டத்திலேயே கடமை ஆற்றுகின்றீர்கள்? நல்லது. நீங்கள் கூடுதலாக என்ன வழக்குகளில் ஆயராகிறீர்கள்? நீங்கள் ஒரு சட்டத்தினையாக உங்களுடைய நாடு வருவதற்கு என்ன செய்வீர்கள்? நல்லது நல்லது. நீங்கள் நீதிமன்றத்திற்காக ஒவ்வொருவரையாக விவாதம் செய்வீர்கள்? நீங்கள் ஒரு சட்டத்தினை யார் சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நன்றி நன்றி சட்டத்தினை சந்தித்தது மகிழ்ச்சி. நன்றி. நீங்கள் யார்? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நன்றி நன்றி. 4 வயசு அருமையான மழலை தமிழ். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? நீங்கள் இங்க எதற்காக வந்தீர்கள்? விளையாட்டு போட்டி எப்படி இருந்தது? நீங்கள் என்னென்ன எல்லாம் செய்வீர்கள்? நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நீங்கள் எத்தனையாம் ஆண்டு பிறந்தீர்கள்?
நீங்கள் எழுதிய காவியங்களை வை. நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீர்கள் எங்களுக்கு? பாரதியாரே நேரில் வந்து பேசிய போது சொல் அதிரும். நன்றி நன்றி. எங்கிருந்து வருகின்றீர்கள்? இங்கு எதற்காக வந்தீர்கள்? உங்கள் தர்மக்கரத்தை கூறுங்கள். சரி, பாரதியார் வந்தா பாத்தீங்களா? எனக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. உங்களுடைய பேர் என்ன? மௌலினி சொல்லுங்க. நான் தான் மௌலினி. சரி, அப்போ ராங்கிங்க. உங்கள் பேர் என்ன? உங்களை பற்றி சொல்லுங்க. Puchia
நீங்கள் யார்? எங்கே செல்கிறீர்கள்? அங்கே சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போகிறீர்கள்? அதன் பின்னர் எங்கே செல்வதாக திட்டம்? செவ்வாய் கிரகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? மனிதர்கள் என்ன விண்கலத்தில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீர்கள்? அது எவ்வாறு பயணத்தை ஆரம்பிக்கும்? உங்களை பற்றி கூறுங்களேன். நீங்கள் எவ்வாறு இயங்குகிறீர்கள்? எனக்கு பெண்களை வைத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மணி நேரமும் மறந்து போச்சு. நீங்கள் எந்த முன்வழியில் கல்வி கற்பிக்கிறீர்கள்? நீங்கள் மாணவர்களுக்கு என்ன கற்பிக்கின்றீர்கள்? நீங்கள் இங்கு வந்துள்ளவர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? உங்கள் பெயர் என்ன? உங்கள் நிறம் என்ன? உங்கள் நிறத்துக்கு காரணமான பொருள் என்ன? உங்கள் வேலை என்ன? நீங்கள் எப்படி உருவாகின்றீர்கள்? மனித உடலில் நீங்கள் எத்தனை சதவீதம் காணப்படுகிறீர்கள்? உங்களுக்கு எத்தனை வகை உள்ளது? உங்களுக்கு எத்தனை வகை உள்ளது? அவை எவை? ரத்தத்தில் என்னென்ன உள்ளது? நீங்கள் இந்த எதிர் மனிதனுக்கு என்ன நிகழும்? இரத்த தானம் ஏன் முக்கியம்? ரத்த தானம் செய்யுங்கள்.
you gone to space? Yes, I went to space 2 times. How long did you stay in space? I stay in space for many days, more than 300. Where are you from? I was born in America, but my father is from India. What did you do in space? I did experiments for outside the station. Can girls become astronauts too? Yes, girls can do anything, even go to the moon. What should we do to become astronauts? Study well, stay strong, and love science. What is your dream? My dream, go to Mars and take you with me. Why are you here at this sports meet? I came from space to meet all my little stars here on Earth. What message do you want to give us? One heart, believe in yourself, and dream for a star. Thank you. Thank you. இந்த வெளியூரால் நடந்து போறீங்க மக்கள் கடைக்கோ என்ன கையில வச்சிருக்கீங்க 2 கார்டு வச்சிருக்கிறீங்க போல விடாக்கு அம்மாக்கு பெரிய குடும்பமோ கடையில என்ன பொருட்கள் கொடுக்குறாரு கடையில வரிசையில தானே நிக்க வேணும் சரி சரி பொருட்கள் முடிய போது போய் வரணும் நீங்க யார் நான் கடவுள் இருப்பவர். எங்கே இருந்து வருகிறீர்கள் நான் பார்க்கிறேன் வருகிறேன். இங்க எதற்கு வந்துள்ளீர்கள் புத்தரை சித்திபிகாயவர் முன்பள்ளியில் விளையாட்டுவிழாவிற்கு பெருமிக்க வந்துள்ளேன். ஒரு பலூனின் விலை என்ன 20 ரூபாய். உங்களிடம் என்ன நிற பலூன்கள் உள்ளன பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, நீலம். என்ன செய்ய விரும்புகிறீர்கள் நான் பாட்டு பாட விரும்புகிறேன். சரி பாடுங்க பாப்போம் வண்ண பலூன்களில் களி செய்தார், மின்னும் பலூன்களில் அழகிருந்தார், காற்றில் மிதக்கும் அதிசயம்பர், அழித்தை விட்டால் பறக்கும் பார். நன்றி. நன்றி வணக்கம் இங்க பாருங்க கிட்ட 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 ரெடி இங்க பாருங்க விளையாட்டு விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திரு சுப்பிரமணியம் பத்மராசா தலைவர் முன்பள்ளி முகாமைப்பு குழு அவர்களே, இந்த முன்பள்ளியை இந்த சிறார்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கான செயற்பாடுகளையும் கல்வியையும் கூட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையின் ஆசிரியர்களே, இந்த பாடசாலையின் முதன்மை ஆசிரியரே மற்றும் இந்த முன்பள்ளியில் கல்வி வைத்துக் கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற சிறார்களே மற்றும் முகாமைப்பு குழுவில் ஏனைய உறுப்பினர்களே, இந்த முன்பள்ளி விழாவுக்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களே, நலம் விரும்பிகளே, இந்த முன்பள்ளியில் கற்று வெளியேறிய பழைய மாணவர்களே, மேலும் இந்த முன்பள்ளிக்கு தோளோடு தோளென்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய அன்பர்களே, எல்லோருக்கும் இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலிருந்து நான் கண்டுபிடித்தேன். மிக கச்சிதமாக திட்டமிடப்பட்ட ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்வாக இது காணப்படுகின்றது. உண்மையில் ஒரு குறைந்த ஆசிரியர் வளத்தோடு இருக்கின்ற இந்த பாடசாலை மிகவும் சிறப்பான முறையில் திட்டமிட்டிருக்கின்றார்கள். உரிய கால வேளையில் உரிய நிகழ்வுகளை நடாத்துதல், உரிய நிகழ்வுகளுக்குரிய உபகரணங்களை பொது செய்து வைத்திருத்தல், உரிய நிகழ்வுகளை இடைவிடாது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையில் இடைவிடாது நடாத்துதல், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையில் அலங்கரிப்புக்கான நேரத்துக்கான இடைவேளைகளை சரி செய்தல் போன்ற சகல விடயங்களும் மிக நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்பட்டதை நான் கண்டு வியந்துள்ளேன். உண்மையில் பெரிய பாடசாலைகளில் கூட இவ்வளவா சிறப்பாக திட்டமிடல் என்பது நடைபெறாது.
உண்மையில் அந்த முன்பள்ளியாக இருக்கட்டும், எந்த வீட்டு வேலையாக இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கிடங்குன்றதாக இருக்கட்டும், திட்டமிடுதல் என்பதுதான் மிக முக்கியமானது. திட்டமிடுதலை 2ஆம் படியிலே அதை செயல்படுத்துதல், திட்டமிட்டதின்படியே அந்த உரிய உபகரணங்கள், உதவிகள், பயிற்சிகள், தேவைகள், ஆளர்கள் எல்லாத்தையும் வைத்து செயல்படுத்துதல், அதுவும் மிக சிறப்பாக நடைபெற்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். மதிப்பீட்டு ரீதியாக தான் நான் இதை கலைக்கின்றேன். உண்மையில் நல்ல ஒரு சிரமமான ஒரு முன்பள்ளி. இந்த முன்பள்ளியில் கற்பவர்கள், கொடுத்து வைக்கப்பட வேண்டியவர்கள், இந்த பிள்ளைகள் சரியான செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். நான் இந்த முன்பள்ளிக்கு பல தடவை வந்திருக்கின்றேன். ஒரு கலைவிழாவை கூட நான் இந்த முன்பள்ளிக்கு வந்திருந்தேன். இந்த கலைவிழாவு கூட மிக சிறப்பாகவும் கச்சிதமாகவும் செய்து முடிக்கப்பட்டிருந்தது. இந்த பிள்ளைகளில் துளங்கள், அதாவது எல்லா பிள்ளைகளையும் துளங்க வைக்கும் ஆற்றல் இந்த முன்பள்ளியில் நான் காணக்கூடிய ஒரு சிறப்பியல்வாக காணப்படுகின்றது. உண்மையில் பாடசாலைக்கு சேர்ற பிள்ளைகள் அனைவரும் மிகவும் சிறப்பாக துளங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை துளங்க வைப்பது இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு முக்கியமான கடமையாக இருந்த போதிலும் அவர் மிக சிறப்பாக இதை செய்து முடித்திருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர்களுக்கும், இந்த முகாமைத்துவ குழுக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், கலம்பிரிவர்களுக்கும் நான் முதற்கண் இந்த பிள்ளைகளை நெறிப்படுத்தியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் சில விடயங்களை நான் கூறலாம் நினைக்கின்றேன். இளமையில் கல் என்று சொல்வார்கள் பழைய காலத்திலிருந்து. உண்மையில் இளமையில் கற்பது என்பது இந்த துள்ளித்திரியின் பருவத்தை தான் சொல்லுவார்கள். இந்த துள்ளித்திரியின் காலத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் சோகங்கள் அப்படியானதுகள் பெருசாக இருக்காது. அந்த காலத்தில் அவர்கள் கற்கிறது அவற்றை வாழ்க்கையின் இறுதி காலம் வர அது நிலைத்திருக்கும் என்று சொல்வார்கள். பசுமரத்தாணி என்று சொல்வார்கள். இளமையில் கற்பது மிகவும் முக்கியமானது. அதை கற்றல் என்பது தனியாக எழுத்து அறிவால் மாத்திரமல்ல, செயற்பாடுகள், அதோடு சேர்ந்த மன உள ஆரோக்கியங்களும் அதில் கற்கப்படுகின்றது. உண்மையில் குழந்தை என்பது 5 வயதுக்குள்ளேயே இந்த பிள்ளையின் 90% மூல வளர்ச்சி முடிவடைந்து விடுகிறதாக உளவியலாளர்கள் கூறுகிறார்கள். 90% மூல வளர்ச்சி இந்த 5 வயதுக்குள்ளே இடம்பெறுகின்றது. இந்த 5 வயது முக்கியமான காலகட்டமாக உளவியலாளர்கள் கூறுகின்றனர். குழந்தைகள் 3 தொடக்கம் 5 வயது கால பகுதியில் குறைந்தது 2-3 மொழியை கற்கக்கூடிய ஆற்றல் வளம், மூளை வளம் அவர்கள்ட்ட இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆனால் அந்த வீடுகளில் அந்த மொழிகளை நாங்கள் பிரயோகிப்பது குறைவு. அவர் 2-3 மொழிகளை வீடுகளில் அந்த சூழலில் சமூகத்தில் பிரயோகிக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அந்த மொழிகள் அனைத்தையும் இந்த பிள்ளைகள் கற்க பண்ணி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். எங்கள சமூக அமைப்பு, எங்கள மற்ற அமைப்புகள் அப்படியான மொழி பல மொழிகளை பேசுகிற அமைப்பு எங்கள்கிட்ட இல்லாதிருந்தாலும் நாங்கள் திட்டமிட்ட அந்த விடயங்களை நாங்கள் இந்த வீடுகளில் ஆற்றும் போது அவர்கள் அந்த மொழியை இலகுகள் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். இதை விட உண்மையாக இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு சிறந்த முறையில் வளர்க்க வேண்டும் என்பது பல அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அந்த உணர்ச்சி வெளிப்பாடுகளை பிள்ளைகள் காட்டுவார்கள். உணர்ச்சி வெளிப்பாடுகள், சமூக வளர்ச்சி வெளிப்பாடுகளை, மன வளர்ச்சி வெளிப்பாடுகளை காலத்துக்கு காலம் அந்த நேரத்துக்கு நேரம் காட்டிக் கொண்டிருப்பாங்க. உண்மையில் பிள்ளைகளுக்கு மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளை, மன வடுக்களை கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளை ஆற்ற வேண்டாம் என்று உளவியலாளர்களும் சரி, வைத்தியர்களும் சரி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை விட இயற்கையாகவே காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சில மன வளர்ச்சி வெளிப்பாடுகள் தோற்றம் பெறும் என்று கூறுகிறார். உதாரணமாக அந்த பிள்ளைக்கு சகோதரன் சகோதரிகள் பிறக்கும் போது, பள்ளிக்கு செல்லும் போது, இப்படியான காலகட்டத்தில் சில பிள்ளைகளுக்கு மிக கூடுதலான மன வளர்ச்சி கோலங்கள் தோன்றும் என்று சொல்லுவாங்க. அது படுக்க நினைக்கிறதா இருக்கலாம், தன்னை காயப்படுத்திக் கொள்வதாக இருக்கலாம், ஒதுங்கி இருக்கிறதா இருக்கலாம், அப்படியான வெளிப்பாடுகளை காட்டுவார்கள். இந்த தருணத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களை சரியான முறையில் நெறிப்படுத்தும் போது அவர் எதிர்காலத்தில் இப்போ வினோதனையில் பார்த்த மாதிரி பல பாத்திரங்களை ஏற்றி நடிக்கக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் உருவாகும். இந்த வினோதத்தை பற்றி நான் கூற வேண்டும். நான் சென்ற வருடத்துக்கு முதல் வருடம் இந்த விளையாட்டு போட்டி வந்திருந்தேன். பல தரப்பட்ட சமூகத்தின் பாத்திரங்களை சித்தரிக்கிறதாக இவர்களுடைய வினோத உடை காணப்படுகின்றது. வினோத உடை என்றால் உண்மையில் அந்த
உடை வினோதமாக இருக்கும். அதுக்கு தான் 50 புள்ளிகளை வழங்குவார்கள். நான் சென்றோடு வந்திருந்தேன். மிக நிதியை கூடுதலாக செலவழித்து அந்த உடையை உருவாக்கி இருப்பார்கள். அந்த பாத்திரமாகவே பிள்ளையை மாற வைத்திருப்பார்கள். உண்மையில் அது சிறப்பாக இருந்தது. இந்த வருஷமும் பாராட்டும்படியாக அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய தொழில்கள், அவர்கள் அதில் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது, பாராட்டும்படியாக இருந்தது. எக்ஸலண்ட். அப்படியான நிகழ்வுகளை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பிள்ளைகளை இந்த முன்பள்ளியில் எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது என்பதெல்லாம் 2வது நடைமுறை தான். முதல் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் செயற்பாடுகளும் அவர்களுக்கு சரியான களத்தை அமைத்து கொடுப்பதற்கான நிகழ்வுகளையும் தான் ஆற்றப்பட வேண்டும். அது 100% இந்த முன்பள்ளியில் ஆற்றப்படுவதற்கு நான் முயற்சி அடைகின்றேன். அதை விட பிள்ளைங்க உடல் வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. உடல் வளர்ச்சி என்பது நிகழ்வுகளைத்தான் காணக்கூடியதாக இருக்கும். உண்மை சிறார்களில் உடல் வளர்ச்சி நிகழ்வுகளெல்லாம் தலை உயர்த்துதல், உருண்டு செல்தல், ஊர்ந்து செல்தல், நடந்து செல்தல், ஓடி செல்தல், குத்துக்கோணம் அடிக்கிறது, புழுதியில் விளையாடுறது, மண்ணை பிசைகிறது, இதெல்லாம் ஒரு உடல் வளர்ச்சி என்று சொல்லுவாங்க. உடல் வளர்ச்சியில் வெளிப்பாடு. சில பெற்றார்கள் அந்த பிள்ளைகளை மண்ணில் இறக்க மாட்டார்கள், ஊத்த விரண்டிடம் ஆடிடன்னு சொல்லுவார்கள். பாடசாலைக்கு சென்று முன்பள்ளிக்கு சென்று வரும்போது நிறைய ஊத்தைகளை பிரட்டி கொண்டு சப்பாத்தெல்லாம் ஊத்த சேட்டு ஆளெல்லாம் ஊத்தையோடு வரும் பிள்ளைதான் செயற்பட்டு வருகின்றது என்பதை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உடைகளில் கரைகளை படைத்து பிரட்டி கொண்டு வருதல், உடுப்புகளை கிழித்து கொண்டு வருதல், அப்படி வார பிள்ளைதான் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். சித்திர பதுவ மாதிரி அயன் கசங்காமல் பாடசாலைக்கு பிள்ளை போயிட்டு வருது என்றால் பிள்ளை செயற்படவில்லை என்றதான் கருத்து. அது செயற்படாத பிள்ளை. உண்மையில் பிள்ளை என்பது ஆடையை கிழிக்க வேணும், பொக்கெட்டை கிழிக்க வேணும், ஊத்த விரட்ட வேணும், சப்பாத்தை பிக்க வேணும், துடைக்க வேணும், பேக்கை கிழிக்க வேணும், பென்சிலை முடிக்க வேணும். அப்படி செய்து வந்தாலும் அந்த பிள்ளை. அப்படி செய்து வர பிள்ளை தான் எதிர்காலத்தில் ஒரு தேர்ச்சியான பிள்ளையாக வரும். ஆக பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேணும். அதை நோண்டக்கூடாது, இதை பிக்கக்கூடாது, இதில் ஊற்ற விரட்டக்கூடாது, அதை கிழிக்கக்கூடாது, இந்த ஒரு கட்டுப்பாடு செய்யக்கூடாது. சில பிள்ளைகள் வீட்டு சுவரில் கீறுவார்கள், சித்திரம் பெறுவார்கள், கண்ட இடத்துல பொருட்களை கிழித்தறிவார்கள், உடைப்பார்கள். இதெல்லாம் அவர்களோட வெளிப்பாடு, வளர்ச்சியின் வெளிப்பாடு. இவையெல்லாம் கண்டிப்பாக பெற்றோர் அறிந்திருக்க வேண்டும். நான் பார்த்தேன், விளையாட்டு போட்டி என்பது எல்லாம் இருக்கும். காலையிலிருந்து இப்போ மாலையாக மதியம் கடந்து விட்டது. நான் சொன்ன இவ்வளவு நடந்தேன். பிள்ளை விளையாடுறது எல்லா பிள்ளைகளை செயற்பாடும் ஒரே மாதிரி இருக்காது, நிச்சயமாக இருக்காது, கூட குறையும் இருக்கும். அதுக்காக பெற்றோர் என்ற பிள்ளை 1வது 2வது 3வது மனம் மறந்துவிடாது, பார்ட்டேக் பண்ணுறது, அதில் பங்கு பெற்றுவது. பிள்ளை பங்கு பற்றி தானும் ஒரு உறுப்பினராக அதில் விளையாடுவது, அதில் சேர்ந்து செயற்படுவது, இதுதான் முக்கியம். இப்படியான நிகழ்வுகளில் தாயின் தந்தையும் கலந்து கொண்டது நான் அநேகமான பிள்ளைகளில் தாயின் தந்தையும் கலந்து கொண்டதை பார்த்துருக்கின்றேன். மிக பிரபலமான ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சொல்வது ஒன்று இருக்கின்றது. பிள்ளை விளையாட்டு போட்டிக்கு சென்றிருந்தால் அந்த பிள்ளைகிட்ட தாயின் தந்தையும் விளையாட்டு போட்டிக்கு செல்லவில்லை. அது ஒரு உளவியல் கதை. அந்த பிள்ளை சரியான சோர்வடைந்த நிலையில் காணப்படுவதாக அந்த ஆங்கில உலகத்தில் புகழ் பெற்ற கதையில் ஒன்று. ஏன் அதை எழுதுகிறார்கள் சொன்னால், ஒரு விளையாட்டு நிகழ்வில் அல்லது ஒரு பரிசளிப்பு நிகழ்வில் அல்லது கலை நிகழ்வில் பிள்ளை கலந்து கொள்வது என்றால் தாயின் தந்தையும் நிச்சயமாக கலந்து கொள்ளும். எந்த நேரம் தாயின் தந்தையை முகத்தை பார்த்தா பிள்ளை விளையாடும். அதான் அந்த பருவம். பிள்ளை 100% உள திருப்தி அடைந்திருக்கு, மன திருப்தி அடைந்திருக்கு, ஒரு ஆளுமை தன்மை பெற்றிருக்கும். ஆகவே தாயின் தந்தையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மாத்திரமில்லை, அவர்களும் விளையாடினார்கள், சந்தோஷமாக இருந்தது. இருவரும் காலங்களில் இந்த பிள்ளை இருவரும் தான் வளர்க்க வேண்டும். தாயின் தந்தையும் தான் பொறுப்பு கூறவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் தாயின் தந்தையை சொல்லுவார்கள், பிள்ளை நல்லா வந்து உடனே தாயின் தந்தைகள் அந்த பொறுப்பு எடுப்பார்கள். பிள்ளை கொஞ்சம் பிள்ளைச்சால் பேருந்து வீட்டில் சாத்தி விடுவார்கள். அவர்களால் இதை பழக்க வேண்டும். முற்றுமுழுதாக நான் கூற விரும்புகிறேன், தந்தையின் தாயின் தான் பிள்ளையின் பொறுப்பாளிகள், ரெஸ்பான்ஸ் அவர்கள்லாம், இவரும் அல்ல. ஆகவே அந்த பிள்ளையின் வளர்ச்சியிலையும் தோல்வியிலையும் வெற்றியிலையும் சகலத்திலையும் பங்கெடுக்க வேண்டியவர் பெற்றோர்கள். ஆகவே பெற்றோர்களாக நீங்கள் இந்த பிள்ளைகளில் சகல நிகழ்விலையும் பங்கெடுப்பதன் மூலம்தான் அவர் ஒரு பர்சனாலிட்டியான மேனாக வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். இதை விட
இன்னும் கூடுதலாக சொல்ல வழிகிட்டால் அந்த சமூக மாற்றம் என்று சொல்லலாம். சமூக எழுச்சின்னு சொல்கிறோம். அதில் பயம், மகிழ்ச்சிகள், கோபங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் தாங்குகிற உள்ள மனப்பான்மையும் 5 வயதுக்குள்ள வார செயற்பாடுகளின் மூலமாக தான் ஆக்கப்படுவது என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. அவை 5 வயதுக்குட்பட்ட பருவம் என்பது உண்மையில் ஒரு வீட்டின் அத்திவாரம் மாதிரி தான். ஒரு வீட்டுக்கு எப்படி நாங்கள் ஃபவுண்டேஷன் போடுறோமோ அந்த ஃபவுண்டேஷன் தான் அதே மாதிரி தான் 5 வயதுக்குட்பட்ட பருவம். இப்போ 5 வயதுக்கு உள்ள எங்கே இந்த பிள்ளை இருக்குன்னு பார்த்தால் முன்பள்ளி தான். இலங்கையில் பார்த்தால் இந்த முன்பள்ளியை பலமான கட்டமைப்பாக இல்லை. அமெரிக்காவில் பார்த்தால் அமெரிக்காவில் பிஹெச்டி முடித்திருக்க வேணும், அதாவது கலாநிதி பட்டம் முடித்திருக்க வேணும். அதுவும் குழந்தை உளவியலில் கலாநிதி பட்டம் முடித்தால் தான் முன்பள்ளியில் ஆசிரியராக கடமையாகிறார். அங்கே ஆசிரியத்தில் மிக உயர்வான சம்பளம் முன்பள்ளிக்கு தான் வழங்க. கலாநிதி பட்டம் முடித்தவர் தான் அதுக்குள்ளே இருக்கிறார். அப்படியாக அவர்கள் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டின் உலகத்துக்கு தலைவராகக்கூடியவர்களை அவர்கள் உருவாக்குறாங்க. உலக தலைவர்களை அமெரிக்காவில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லது இந்த புவியை விட்டு வேறு கோள்களுக்கு ஆக்களை அனுப்புவதும் ஆராய்வதும் ஏரிய உலக நன்மைக்காக செய்யப்படுவதாக அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன தெரியல, முன்பள்ளி ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியமானது. அது நாங்கள் மிக குறைவாக மதிப்பிடுவது எங்களோட சமூகத்தில் மிக குறைவாக மதிப்பிடுவார்கள். அல்லாட்டி முன்பள்ளி என்பது ஏரிய இடைநில ஆரம்ப கல்வியை விட குறைவான நிலையாக கருதுவார்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த கல்வி வரலாற்றில் பார்த்ததில் மிக முக்கியம் செலுத்த வேண்டியது இங்கே பழகிற உண்மையில் ஒரு பிள்ளை பழக்க வழக்கங்களை பழகாமல் இருந்தால் பரவாயில்லை, புதுசாக பழக்கி கொள்ளலாம். அந்த பழக்க வழக்கங்களையும் அரைமுறை செய்முறைகளையும் அந்த செயற்பாடுகளையும் பிள்ளையா பழகி விட்டார்கள் என்றால் அந்த பிள்ளையை திருத்தலாம். முன்பள்ளியில் சரியான முறையில் செயற்பாடுகளையும் அரைமுறை செய்முறைகளையும் அவர்கள் பழகினால்தான் அவர்கள் செகண்டரி அடுத்த ஆரம்ப கல்வியோ செகண்டரியோ உயர்நிலை கல்விக்கோ தயார் நிலையான ஆக்களாக உருவாகுவார். இல்லைன்னா முன்பள்ளிக்கு போகாமலே வச்சிருந்துட்டு விடுவாங்க பள்ளிக்கூடம். முன்பள்ளி இம்பார்ட்டன்ட். நான் இது ஒரு எந்த அனுபவத்தில் உள்ளதாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இடம்பெயர்ந்து வன்னிக்கு போயிருந்தாங்க. நாங்கள் ஒரு மயிலானபுரம் என்ற பகுதியில் இருந்தாங்க. அங்கே போய் நம்ம மகள் அங்கே முன்பள்ளியில் கொண்டே தற்காலிகமாக முன்பள்ளியை விட்டுனாங்க. ஒரு கிழமையால் அந்த மொழி மாறிவிட்டது. லகர நகரங்கள் எல்லாம் எல்லாமே மாறி, எல்லாமே கதையெல்லாம் மாறி, மொழிகள் எல்லாம் தமிழ் எல்லாமே மாறிவிட்டது. அப்புறம் அந்த முன்பள்ளியை நிப்பாட்டி விட்டேன். முன்பள்ளிக்கு அனுப்பவில்லை. ஏன் அனுப்பவில்லை? பிள்ளையாக பழகினால் பேருந்து அதை திருத்தலாம். அதை திருத்துறது கஷ்டம். ஏன் அது 3 நாள் 5 நாள் ஒரு 5 நாட்களுக்கு பிள்ளைக்கு அதெல்லாம் மாறினு சொன்னால் உண்மை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சகபாடிகளில் தாக்கம் பிள்ளையில பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் மாறிவிட்ட மகன் பிள்ளைங்க. ஏன் மாறணும்னு சொன்னால் அது அந்த ஏரியா அப்படித்தான். அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்தாங்க இடமே. அப்படின்னா பாடங்களுக்கு அனுப்பவில்லை, முன்பிள்ளைக்கு அனுப்பவில்லை. ஏனென்றால் பிள்ளையாக ஒரு பிள்ளை நெறிப்படுத்தப்படுமா இருந்தால் அது பேர் சரிப்படுத்தலாம், நிமித்தலாம். ஒரு காலம் நிமித்தலாம். பிள்ளை அதான் சரியாண்டு இருக்கும், பிறகு சரியாக பிள்ளையாண்டான்னு கருதி கொள்ளும். ஆகவே முன்பள்ளி என்பது மொழி முதல் கொண்டு அறிவுதிறன் மனப்பாங்கு செயற்பாடு சகலதிலையும் சரியானதை செய்யணும். மறுபடி செய்யாவிட்டால் பரவாயில்லை, பிள்ளையாக செய்யக்கூடாது. நான் இந்த முன்பள்ளியை பாராட்டுறேன் என்றால் எல்லா செயற்பாடும் கச்சிதமாக பாடத்திட்டங்களை வேலை திட்டங்களை மெயின்டைன் பண்ணி விளையாட்டு போட்டியை அவர் கை நூலை தான் மெயின்டைன் பண்ணல. விளையாட்டு போட்டியை பார்த்தா அவன் இருந்த கை நூல் தான் விளையாட்டு போட்டியில் நாங்கள் பாடக்கூடிய இருந்தோம். அந்த கை நூலில் சரியாக மெயின்டைன் பண்ணியோம். கை நூலில் சும்மா ஒரு தயாரிக்கப்படுவதில்லை. உளவியலாளர்களால், கல்வியலாளர்களால், அப்படியானவர்களால் வெளிநாட்டு கொள்கைகள் உள்நாட்டு கொள்கைகள் எல்லாத்தையும் கலந்து தான் கை நூல் தயாரிக்கிறோம். அந்த கை நூலை அப்படியே கச்சப் பண்ணி இந்த பள்ளிக்கூடம் செயல்படுத்தி கொண்டு இருக்குது. அந்த வகையில் இந்த ஆசிரியர்கள் மிகச் சிறப்பானவர்கள். கை நூலை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதான் தேவை. இந்த பிள்ளையை முன்னுக்கு கொண்டு வரது என்றால் அந்த கை நூலை மெயின்டைன் பண்ணணும், அறிவுறுத்தல்களை மெயின்டைன் பண்ணணும், செயற்பாடுகளை சரியாக செய்யணும், அந்த செயற்பாடுகளில் நேர்த்தித்தன்மையை பார்க்கணும், எல்லா பிள்ளைகளையும் பார்ட்டாக்ட் பண்ண விடணும். எல்லாமே நல்லா இருந்தது, எக்ஸலண்ட். இந்த விளையாட்டு போட்டியை ஒழுங்கமைத்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்தவுடன் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்து கௌரவித்ததுக்கு நன்றியை தெரிவித்து
புலவன் அவர்களுக்கு சிறப்பாக புலவன் நாங்கள் இடம்பெயர்ந்து போய் புதுக்குடி பிரிந்தபோது புலவன் 9ஆம் வகுப்பு என்னோட படித்தவர். நாங்கள் படிக்கும்போது இப்படி மரகடலில் தான் அவர்கள் படித்தார்கள். மரகடலில் சும்மா புறவட்டு பலகை அடித்து போட்டு அதில் எக்கச்சக்கமான மாணவர்கள் வடபுலத்திலிருந்து வடபகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து போனவர்கள் வன்னியில் கற்றவர்கள். கொள்ளியரும்பெல்லாம் சேட்டுக்குள்ள விழுந்து கடிக்கும் மருந்துகளாக இருந்து படித்தார். அப்படி படித்தவர்கள் தான் புலவர். என்னோட சமூக கல்வி படித்தார் புலவனுக்கு. பிஇயில் படித்தவர் 9ஆம் வகுப்பில். மிக கஷ்டங்களின் மத்தியிலும் படிக்கலாம், ஆளுமை உடையவர்களாக வரலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு புலவன். புலவனுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வை என்னைக்கு அழைத்ததற்கு மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள்